இன்றைக்கி அக்கா ஊருக்கு வந்துட்டு போகும்போது அம்மா இருந்துட்டு பாவக்காய் செடியில் காய் இருக்குது நீ பறிச்சுக்கோ அப்படின்னாங்க. சரின்னு அக்கா போயிட்டு ஒரு 3 காய் மட்டும் பறிச்சுக்கிட்டாங்க, எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தேங்காய் வேணும்னு போய் நாங்கள் அன்றைக்கி தேங்காய் பிடுங்கி போட்டிருந்தோம். அதுலேருந்து ஒரு பச்சை காயாக ஒரு 5-6 காய் எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு. அப்புறம் எடுத்துகிட்டு அப்படியே வந்தோம். அங்கே வர்ற வழியில் தான் கொய்யா மரம் இருந்துச்சு. சரின்னு அதில் எதுனா காய் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தோம். அதுலேயும் ஒரு 2-3 பழம் கிடச்சி அதை பறித்து அதெல்லாம் கொண்டு போகலை, நாங்கள் அதை இங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கிட்ட போகும்போது வீட்டுக்கிட்ட முருங்கை மரம் இருக்குது. அதுலேருந்து ஒரு 2 காய் பொறிச்சிட்டு போனாங்க. அப்புறம் அப்பா தான் இன்னும் 4-5 காய் பொறிச்சிட்டு போ, அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடு அப்படின்னாரு. அப்புறம் திருப்பி வந்து ஆளுக்கு 4-5 காய் பொறிச்சிட்டு தான் போய் கொடுத்தோம் அக்காவுக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி எங்கள் ஊருக்குள்ளே ஒரு நவாப்பழ மரம் இருக்குது. அந்த மரத்தில் போயிட்டு கொஞ்சம் காய் பறிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தார்பாய் விரிச்சிட்டு வந்தோம். நிறைய பழம் விழுந்து அப்படியே எல்லாம் நசுங்கி கிடந்துச்சு. இது பாருங்கள், சீசனே இப்போ முடிஞ்சு போனதுக்கப்புறம் இப்போ வருது காய். அங்கே போயிட்டு ஃபன் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பறிச்சுக்கிட்டு இருந்தோம். மரம் எட்டல, எங்களுக்கு ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சு. எங்களுக்கு எட்டின வரைக்கும் கொஞ்சமாக இருந்துச்சு, அதெல்லாம் பொறிச்சிக்கிட்டு இருந்தோம். அதுவே ஆனால் நிறையா கிடச்சி எங்களுக்கு. மழை இல்லாமல் பழம்லாம் சிறுத்து போச்சு, ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு. சரின்னு அப்புறம் எங்களுக்கு எட்டின வரைக்கும் பழம்லாம் பறிச்சிட்டு இருந்தோம். அதெல்லாம் பறிச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. ஒரு மாதிரி ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இன்றைக்கி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.